கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை உடையவனாக தான் இருக்கிறான். ஆனால் தேவாதி தேவனை அறிஞ்சவங்க அவரை மட்டும் நம்புகிறவங்களா இருக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை முழுமையானதா இல்லை குறைவானதான்னு கேட்டால் நம்ம நல்லா தானே முழுமையாக தானே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா நம்ம தேவனை நம்புறதை விட வேற எதையோ நம்புகிறவங்களா இருப்போம். இன்றைக்கி நேரம் எடுத்து நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து சிந்திச்சு பார்ப்போம். ஜான் கென்னடி அப்படின்ற மனுஷனும் அவருடைய மனைவியும் மிஷினரியாக பல தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறி புறப்பட்டாங்க. 6 மாத பயணம் அது. பயணத்தப்போ கப்பலில் ஆராதனை நடத்தினாங்க. எல்லாருக்கும் அவரை பிடிச்சிது. தீவு வந்துச்சு. கென்னடியும் அவருடைய மனைவியும் தீவுகளுடைய வரைபடத்தை கையில் எடுத்து ஜெபம் பண்ணி அவங்களுடைய கைகளால் ஒரு தீவை தொட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! 2 பேருமே ஒரே தீவை தான் தொட்டாங்க. அந்த தீவுக்கு போகிறதுக்கு தயாரான நேரத்தில் கப்பலுடைய கேப்டன் அவங்கக்கிட்ட வந்து, ஐயா, நீங்கள் வேறு தீவுக்கு போங்களேன், ஆனால் இந்த தீவுக்கு மட்டும் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போகிறவங்க எல்லாம் இதுவரை திரும்பி வந்ததே இல்லை. மனுஷங்களை அங்கே இருக்கிற தீவு மக்கள் உயிரோடு சாப்பிடுவாங்கன்னு சொன்னார். ஆனால் மிஷினரி கென்னடி இது ஆண்டவருடைய அழைப்புன்னும் அவங்க அங்கே போகிறது உறுதின்னும் சொன்னார். கேப்டன் அவங்கக்கிட்ட, சரி, நீங்கள் அங்கே போங்க, ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்க, இந்த சின்ன படகை கரையில் கட்டி வைங்க, கூடாரத்தையும் கடற்கரையிலேயே போடுங்க, அவங்க உங்களை துரத்துனா படகை எடுத்துக்கிட்டு கடலில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன படகை கொடுத்தாரு. கென்னடியும் கரையில் படகை கட்டினார். 1 வருஷத்தில் அந்த தீவோடைய மொழியையும் கற்றுக்கிட்டாரு. 2 வருஷம் ஆச்சு. யாருமே கிறிஸ்தவங்களாகவே மாறவே இல்லை. கடற்கரையில் முழங்கால் படிட்டு 2 பேருமே அழுது ஜெபிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் கடவுள் அவர்கிட்ட பேசினாங்க. கடவுள், கென்னடி, நீ என்னை நம்புறியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கென்னடி, ஆமாம் ஆண்டவரே, உண்மை நான் நம்புகிறேன்னு சொன்னார். அதுக்கு கர்த்தர், அப்புறம் அந்த படகை எதுக்கு கரையில் நீ கட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு கென்னடி, மக்கள் எங்களை கொலை செய்ய வந்தாங்கன்னா ஓடுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு கர்த்தர், அன்னைக்கு நானும் மரணத்தை பார்த்து ஓடி இருந்தா மனுக்குலம் மீட்பு அடைஞ்சிருக்குமா? படகை அழிச்சிடு அப்படின்னு சொன்னார். கரையில் இருந்த படகை கென்னடி கொண்டு வந்தார். மனைவி மண்ணெண்ணெயையும் தீப்பட்டையும் கொண்டு வந்தாங்க. படகை 2 பேரும் சேர்ந்து எரிச்சிட்டாங்க. தீயை கண்ட அந்த தீவு மக்கள் ஓடி வந்தாங்க. துறையாரே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொன்னார். 200 பேர் அந்த இடத்துலையே கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. சுவிசேஷம் பரவுச்சு. முதல்ல இந்த தீவில் ஜான் கென்னடி வரும்போது ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. இன்னைக்கு ஜான் கென்னடி மறிச்சதுக்கப்புறம் இந்த தீவில் கிறிஸ்துவை அறியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, நாமளும் கூட தேவனை நம்புகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எதையாவது சார்ந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை அழிக்காமல் தேவனை நம்புகிறோன்னு சொல்கிறது அபத்தம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்னு எரேமியா 17:7-8 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம மனுஷங்களை நம்புவோம், வேலையை நம்புவோம், பணத்தை நம்புவோம், ஏன் நம்மளுடைய சுயத்தையே அதிகமாக நம்புவோம். முழுமையாக தேவனை நம்புறதுன்றது வார்த்தையில் இருக்குமே தவிர வாழ்க்கையில் இருக்காது. நம்பிக்கை வைக்கும்போது அது முழு இருதயத்தோடு இருக்கணுன்றதையே தான் வேதம் நமக்கு போதிக்குது. நம்புவதற்கு எதுவுமே இல்லாதப்போ நம்புறதும் உயிரோட எழும்புறவங்கள நம்புறதுமே விசுவாசன்றதில் நாம் தெளிவாக இருக்கணும். கர்த்தரை முழு நிச்சயமாக நம்புகிறவன் பாக்கியவான். அதனால் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புவோம், அவரையே சார்ந்திருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.